ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெவில் மே கிரை சீசன் 1ல எபிசோட் 8 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ராபிட் வந்து சர்வே ஆயிருப்பான். கூடவே வந்து இன்னொரு டீமன் வந்து சர்வே ஆயிருக்கும். ஸோ நம்ம ஒயிட் ராபிட் என்ன பண்றான்னா அந்த டீமன் வந்து அப்படியே சாப்பிட்றான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம டேண்டே கிட்ட வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க டார்காமோட சோல்ஜர்ஸ்லாம் வந்து அந்த செத்து போன டீமன்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்றாங்க. சில டீமன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வளர்த்து சேமிச்சு வச்சுக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, அவன் வந்து இந்த மாதிரி இதை வந்து மீடியா கிட்ட காட்டுங்க, நாங்க இத்தனை டீமன் வச்சிருக்கோம், அப்பதான் பேப்பர்ல வருவோம் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம நம்ம டேண்டேக்கும் நம்ம கேப்டனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி போகுது. அந்த கேப்டன் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நெக்கஸ் நம்மளான் இருக்க பாக்கெட்ல போட்டு வச்சுக்கலான்னு இருக்கியா, ஸோ அதை நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அதை பொறுத்து தான் என் முடிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி டேண்டே சொல்லுவான். அதுவும் இல்லாம நீங்க நெக்கஸ் என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா நான் உங்க உயிரை வந்து 3 டைம் மேல காப்பாத்திருக்கேன். 3 டைம்ல இல்ல 2 டைம் இல்ல 2.5 அப்படின்னு மாதிரி நம்ம டேண்டே சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேச்சு நடந்துட்டே இருக்கும். உன்னோட உயிரை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் மாதிரி நம்ம டேண்டே சொல்லுவான். என்ன நம்பரை விட்டுட்டு அந்த அவனை நம்புவியா அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் காட்டுவாங்க. உட்காந்து இடத்துல சேர் ஒதுக்கிட்டு நீங்க சாகிற வரைக்கும் ஆர்டர் சொல்லிட்டே தான் இருப்பான், நீங்க அதை நடந்துட்டே தான் இருப்பீங்க. அவனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. மினிஸ்டர் பத்தி அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, உங்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாற்ற தான் வந்து ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் வந்து சப்போர்ட் பண்ணுவா நம்ம மினிஸ்டருக்கு. ஸோ மறுபடியும் அந்த டாபிக்கே வருது. எந்த டாபிக்னா அந்த நெக்கஸை பத்தியே வருது. வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நீ எடுத்து பாரு, நான் அதை விட மாட்டேன். முன்ன 50 பேர் அமிச்ச அதே நான் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டேன், இதெல்லாம் ஏமாத்திரம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி டேண்டே சொல்லிட்டு இருப்பான். 50 பேர் அனுப்ப மாட்டேன், நான் மட்டுமே போதும்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்லுவா. அதுங்கிட்ட உடனே வந்து கத்தியும் கண்ணையும் எடுக்க போகும்போது நம்ம பிசினஸ் மேன் வந்துருவாப்ல. அவர் வந்து உங்க ரொமான்ஸ்ல கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேண்டே கூடுவோம். டேண்டே நீ என்கிட்ட வந்து ஜாப் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் டபுள் மடங்கா தான் எனக்கு வந்து காசு தரணும் அப்படின்னு சொல்லி டேண்டே சொல்லிடுவான். இப்போ கூட ஜாப் பத்தி நினைச்சிட்டு இருக்கியா, நான் எதுக்கு இப்போ வந்தேன்னா நம்ம கவர்மெண்டோட ரைட்ஸை வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு சொல்லி நம்ம அந்த பிசினஸ் மேன் சொல்லிருப்பான். நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவானா நம்ம கேப்டன் கிட்ட வந்து இந்த ஸ்பாடாவோட ஸ்பாட் கேட்பான், அந்த ஒயிட் ராபிட்டோட ஸ்பாட் கேட்பான். அது வந்து சண்டையில வந்து அவனோட போயிடுச்சு, அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா என்னன்னா இது அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டனும் பிரசிடென்ட்டும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டீமன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடவுளை வழிபட்டு அதுக்காக கொள்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒரு மூஞ்சி வந்து ஒரு சோகமா போயிடும் நம்ம மேரிக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மேரிங்க மென்ஷன் பண்ற வேற யாரில் நம்ம கேப்டன் தான். நம்ம பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவானா அந்த நெக்லஸ் பத்தி கேட்பான். அது வந்து எனக்கு தெரியல நான் வந்து பேரலைஸ் ஆயிட்டேன், அதனால நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்லுவா. அது இல்லாம நீ என்ன இதெல்லாம் இப்படிலாம் பண்றீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதை வளர்த்துட்டா நாம பொறுப்பா முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டேண்டே சொல்லுவான். சரி நீ எங்க கிளம்புற, உனெல்லாம் இங்க போக முடியாது, நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற, உன்னெல்லாம் வெளியே விட்டா வந்து இந்த உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லுவான். அப்படின்னு சொல்லி எல்லா சோல்ஜர்ஸும் வந்து நம்ம டேண்டே வந்து டார்கெட் பண்ணுவாங்க, கன்ஸை வந்து லோட் பண்ணி எய்ம் வைப்பாங்க. நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவானா அந்த லூட்ல வந்து இவன் அரெஸ்ட் பண்ணு கேப்டன், இவன் நம்ம கஷ்டம் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நம்ம கேப்டன் கன் எடுக்க போவா. அப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு ரைட் சைடுல வந்து ஒரு புகை மண்டலம் மாதிரி உருவாகும். அங்க பார்த்தா நம்ம ஒயிட் ராபிட் வந்து மான்ஸ்டரா மாறி இருப்பான். அப்ப பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த புது டார்கெட் வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த ஒயிட் ராபிட் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் அவன் மேல வந்து ஒரு கேர் கூட ஆகாது. அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு எல்லா சோல்ஜர்ஸோட தலை தனி கால் தனி கை தனி சொல்லி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பான். ஸோ இந்த ஃபைட் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா டார்காம் வந்து சோல்ஜர் வந்து ஒருத்தருப்பான், புது சோல்ஜர் ஒருத்தருப்பான். அவன் என்ன பண்ணுவானா இந்த கேட்ல வந்து ஓப்பன் ஆகுதுல அந்த டிவைஸை வந்து எடுத்து வச்சிருப்பான். இவன் என்ன பண்ணுவானா அந்த வைஸ் பிரசிடென்ட் தப்பிச்சு போகும்போது ஹெலிகாப்டர் தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா உடனே எனக்கு கீழே இறக்கி போடுங்க, நானே வரேன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு விட்டு அவன் தப்பிக்க வச்சிருவாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்ச கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேண்டேவும் கேப்டனும் வந்து ஃபைட்ல இறங்கிருப்பாங்க. நம்ம கேப்டனோட வந்து கன் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் வந்து கொல்றதுக்காக தனிப்பட்ட முறையில் செஞ்சதான் அந்த கன். ஸோ அதை ஷூட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சிங்கிள் ஸ்கிராச் கூட இருக்காது, ஏன்னா அவன் கொஞ்சம் ஹியூமன் பிளட் கலந்ததுனால அவனுக்கு வந்து ஆகல. அதுதான் ஒரு பெரிய ரீசனாவே இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது டிஎன்ஏவோட இதாக கூட இருக்கலாம். என்ன ப்ரோ டிஎன்ஏன்னு சொல்றேன், அது ஒன்றும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனா இருந்ததான் வந்து மான்ஸ்டரா மாறி இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் படி அவன் மேல வந்து இது ஒர்க் ஆயிருக்காது. ஸோ நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் வந்து அடி வாங்கி வந்து மயக்கம் போட்டு வந்துருவா. நம்ம டேண்டே தான் தனியாக வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். ஒரு செகண்ட்ல வந்து அவங்க டீமன் பவர் அன்லாக் ஆகி வந்து அன்லாக் ஆகி கொஞ்சம் அந்த 1v1 போட்டிருப்பான் நம்ம ராபிட்டோட. ஸோ கைஸ் அப்புறம் பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமா நம்ம கேப்டன் வந்து உயிர் பழச்சிருவா. அப்புறம் பழச்சு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பேக்கப் வருவான் நம்ம டேண்டேக்கு. அவன் என்ன பண்ணுவானா கொஞ்ச நேரம் சண்டை போட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவன் பட்டும் கடிச்சு டேண்டே பட்டு கடிச்சதுக்கு அப்புறமா நெக்லஸ் வந்து என்ன பண்ணுவானா அந்த ஸ்வாட்டோட மிக்ஸ் பண்ணிடுவான். என்னோட பிளட் மட்டும் வச்சிருந்தாலும் உன்னால அந்த ஸ்வாட் வந்து யூஸ் பண்ண முடியாது, எனக்கு தெரியும், அவன் தம்பி உயிரோட தான் இருக்கான், அவனோட பிளட் தான் இது, இப்போ இந்த ஸ்வாட் வந்து ஃபுல் ஃபார்ம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட்டை காட்டுவாங்க. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இவன் என்ன பண்ணுவானா நம்ம ராபிட் மண்டே என்ன பண்ணுவானா எல்லாரையும் வந்து சமன் பண்ணி விட்டுருவான். இதை நம்ம கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு பிளட் தான் இருக்கும், அந்த பிளட் பர்ஃபெக்டா வந்து அந்த ஹார்ட்ல வந்து எய்ம் பண்ணி அடிப்பா. ஸோ அப்புறமா நம்ம இந்த நடக்கிற கேப்ல வந்து நம்ம டேண்டேயோட உடம்புல வந்து கத்தி பெருசா இறங்கிருக்கும். அவன் என்ன சொல்லுவானா என்னோட தம்பி வெறிகளுக்காகவே நான் உயிரோட இருப்பான்னு சொல்லி அந்த கத்தி ஒரு டெல் ஃபார்ம் எடுத்து நம்ம ராபிட் மண்டே ஒரே நெஞ்சில் இறக்கிடுவான். ஸோ அந்த ராபிட் வந்து இவனை பத்தி கொஞ்சம் இவனாக பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவானா நேரம் நெஞ்சில இருந்து மேலே ஏற்றிடுவான், தட்டில் போய் துண்டா போயிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவானா அந்த ஸ்வாட்ல இருந்து நெக்லஸ் எடுத்து எல்லா மக்களோட உயிரை காப்பாற்றிடுவான். அது இல்லாமல் டீமன்ஸ் வேல்ல இருந்து எல்லாரும் டீமன்ஸ் வந்து அப்படி அடைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னா இந்த லேடியும் நம்ம கேப்டனும் நம்ம டேண்டேயும். ஸோ உனக்கு என் பேர் தெரியும், என் பேர் மேரி, லேடிங்கிறது நல்லா இருக்கு, சொல்றதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டேண்டே சொல்லிருப்பான். இப்போ அவன் என்ன சொன்னாலும் என் தம்பி உயிரோட இருக்கான், அதனால நான் அவனை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன், நான் போய் தேட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பான். ஸோ இங்க பேசிட்டு இருக்க லேடி வந்து என்ன பண்ணிடுவானா, டேண்டே மேல இன்ஜெக்ஷன் கட்டி பேரலைஸ் ஆக வச்சிருவான். அப்புறம் அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்கும். பின்னாடி பார்த்தா அங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பனா இருக்கும். இதுக்கு இந்த சம்பவம் நடக்கிற முன்னாடி காட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சோல்ஜரும் பேசிட்டு தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த டிவைஸை வச்சு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நீ டார்காம் டீம்ல சேர்ந்து டீம் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, நீ என்ன பண்ற, என்ன ஷேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லு, அவன் என்ன பண்ண சொன்னா அந்த டிவைஸை வச்சு, இதை நீ எடுத்துட்டீங்கன்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடு, எப்படின்னா வந்து உலக அழிவுக்கு வந்து ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவான். கேப்டன் இந்த சோல்ஜர் அவன் தெளிவாக தான் யோசிச்சிருக்கான். பட் நான் அதை தான் பண்ண போறேன், அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இருக்கிற டீமன் வந்து எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சோல்ஜர் வந்து சிரிப்பான். நீ வந்து இந்த உலகம் அழிக்க போறியா, அந்த உலகத்தை அதெல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணி டக்குன்னு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லா சோல்ஜர்ஸ் அப்புறம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து இறக்கி விட்டு அந்த உலகத்தையும் அழிச்சிடும், முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணிடும். நம்ம டேண்டை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃப்ரீசரை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. அவனோட ஆயுதங்களை நெக்லஸை வந்து எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சிருவாங்க. அதே சமயத்துல இந்த டீமன் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு சில அனாத மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு சில மான்ஸ்டர்ஸ்லாம் கொலை பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மிலிட்டரி ஆர்மிஸ். ஸோ இது நடக்கிற சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துருக்கோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி டீமன்ஸ் வேர்ல்டுக்குள்ள போயிருக்கோம், இவங்க அதோட டீமன்ஸ் வந்து மொத்தமாக அழிச்சாச்சு, அதுவும் இல்லாம டீமன்ஸ் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவ் பண்ணுவான் மக்கள் முன்னாடி. அதுவும் இல்லாம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சில மக்களை வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் மக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம சோல்ஜர்ஸ் வந்து அநியாய சம்பந்தமே இல்லாம கொண்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து என்னோட டீமன் வந்து காப்பாத்தி அதை அப்படியே அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ கடைசியாக அந்த டீமனை காட்டுறாங்க. அந்த டீமன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து யாரு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கைஸ்